இங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இபிஎஸ்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கோரி சொல்லி கட்சியில் ஜாயின் பண்ணிடலாம். இபிஎஸ் அப்படியே மன்னிச்சு விட்டுட்டார் அப்படின்னா அப்படியே கட்சியில் இருந்துட்டு இதை வந்து பெருசுப்படுத்தாமல் அப்படியே போயிடலாம். ஏன்னா இப்போது சபாநாயகர் முடிவெடுக்க மாட்டார், போய் கேஸ் போட்டால் தானே, கேஸே இபிஎஸ் போடலாம், இது யாருன்னு தெரியாது, அப்படியே விட்டுருவாங்க, அவ்வளோதான். மன்னிப்பு கோரி கட்சியில் இணைஞ்சு அப்படியே வேலை பார்க்க வேண்டியதான். ஆனால் ஒன்று மன்னிப்பு கூறி இபிஎஸ் அவர் வந்து அதை ஏற்றுக்காமல் கோர்ட்டுக்கு போனாலோ, இல்லை இவங்க மன்னிப்பே கோராமல் வா பார்த்துக்கலாம் அப்படின்னாலோ, இபிஎஸ் கோர்ட்டுக்கு போனாருன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்எல்ஏ பதவி வந்து பறிக்கப்பட்டுரும். இதில் எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இடைத்தேர்தல் வரும். 25 எம்எல்ஏ இருக்கிற இடங்களுக்கு மறுதேர்தல் நடக்கும். இன்னொரு டாக்குமே போயிட்டுருக்கு. என்னென்னா தாவைக்கால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 25 எம்எல்ஏக்களை பதவி விலகிடுங்க, பதவி விலகி இடைத்தேர்தலில் நீங்கள் விசில் சின்னத்தில் போட்டிடுங்க, விசில் சின்னத்தில் போட்டிட்டு நீங்கள் ஜெயிச்சு உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வந்து வாங்கிக்கலாங்கிற மாதிரி தாவைக்கால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக